ஆபிரகாமிய மதங்கள். யூதர்கள் தௌரா அப்படிங்கிற வேதத்தை வைத்து தங்களுடைய மத கோட்பாடுகளை வடிவமைச்சிருக்காங்க. கிறிஸ்தவர்கள் பைபிளையும், இஸ்லாமியர்கள் குரானையும் வைத்து தங்களுடைய மத கோட்பாடுகளை வடிவமைத்து அவர்கள் தங்களுடைய வணக்க வழிபாடுகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த 3 மதங்களும் இணைந்து ஆபிரகாமிய மதங்களாக இப்போ பரவலாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. இன்னும் நிறைய மதங்கள் இதுக்குள்ள கிளை மதங்களாக இருக்கு. ஆனால் 3 மதங்கள் தான் உலக அளவில் பெரிதாக ஆபிரகாமிய மதங்களாக அடையாளப்படுத்தப்பட்டு இருக்கு. இதில் இப்போ யூதர்கள் மேசையா அப்படின்னு சொல்லி ஒரு மீட்பர் தன்னை மீட்க வருவார் அப்படின்னு அவருடைய வேதப்படி அவங்க நம்பிக்கையோட காத்துக்கிட்டு இருக்காங்க. கிறிஸ்தவர்கள் இந்த மேசையா அப்படிங்கிறவரை ஜீசஸ் அப்படின்னு சொல்றாங்க, இயேசு கிறிஸ்துவாக சொல்கிறார்கள். இஸ்லாமியர்கள் ஈசா என்ற பெயரில் சொல்கிறார்கள். இந்த 3 பேருமே ஒரு நபரின் வருகைக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதுதான் அவருடைய மத கோட்பாட்டின் அடிப்படையிலான ஒரு எதிர்பார்ப்பு. நாம இந்த மேசையா, ஜீசஸ், ஈசா இவங்களை பொதுவாக ஜீசஸ்ங்கிற பேரில் மட்டும் இந்த காணொலியில் பேசுவோம். இப்போ ஜீசஸ் வருவார் அப்படின்னா அவர் நல்லவர், நேர்மையானவர், நீதியை நிலைநாட்ட வருபவர். இவருக்கு மாற்றாக ஒரு எதிர் சக்தி இருக்கணும் இல்லையா? அநீதியாளன், பொய் பேசுபவன், ஒழுக்கமற்றவன், நேர்மையற்றவன், அப்படி ஒருத்தர் வரணும் இல்லையா? அந்த பர்சனாலிட்டி எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா இஸ்லாமில் தஜ்ஜால்னு சொல்லுவாங்க, கிறிஸ்டியானிட்டியில் லூசிஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க. யூதர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா லூசிஃபர் அப்படிங்கிற அந்த பெயர் ஒரு நல்ல பொருள் தரக்கூடிய பெயராக இப்ரோ மொழியில் இருக்கிறதுனால எட்ஜர் ஹரா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை அந்த சாத்தானை, டெவிலை, ஈவிலை அடையாளப்படுத்துவதற்கு அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. இப்போ 2 விஷயம் இந்த 3 மதங்கள்லையும் சாத்தானை எதிர்கொள்ள இறைவன், இறை தூதர், இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த 3 மதங்களையும் சொல்லப்படுது. இப்போ இந்த கான்செப்டை வச்சு தான் இந்த 3 மதங்களுமே தங்களுடைய அரசியல் பொருளாதார விஷயங்களை கட்டமைக்கிறாங்க. இப்போ உலகத்தில் உள்ள பிற மதத்தினரை காட்டிலும் இந்த ஆபிரகாமிய மதத்தில் உள்ளவங்க இதை முழுமையாக நம்புகிறாங்க. 3 பேருமே இதை முழுமையாக நம்புகிறார்கள். இயேசு வருவார் அப்படிங்கிறதையும் லூசிஃபர் வருவார் அப்படிங்கிறதையும் முழுமையாக இவங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இயேசுவும் லூசிஃபரும் இன் பர்சனாக ஒரு ஹியூமன் பாடியோட இறங்குவாங்க அப்படிங்கிற ஒரு கோட்பாடும் இந்த 3 மதங்களையும் இருக்குது. இதை இன்னொரு கண்ணோட்டத்தில் நம்ம பார்ப்போம். ஜீசஸ் அப்படிங்கிறவரை நம்ம ஒரு நன்மை, நேர்மை, நீதி இதோட அடையாளமாக பார்ப்போம். லூசிஃபர் அப்படிங்கிறத தீமை, அநீதி, நேர்மையற்ற ஒரு தன்மை, இப்படி ஒரு பேரழிவு சக்தி, அப்படி ஒரு கண்ணோட்டத்தில் பார்ப்போம். ஒரு இயங்கியல் வாதத்தில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வைங்களேன், இந்த 3 மதங்களிலுமே இறுதி நாட்களில் அந்த ஜட்ஜ்மெண்ட் டே, இறுதி காலங்களில் லூசிஃபர் வரும்போது லூசிஃபர் யாரோட உருவத்தில் வருவார் அப்படின்னா ஜீசஸோட உருவத்தில் வருவார். அவரை அடையாளம் கண்டு கொள்வது யார் அப்படின்னா யார் ஒழுக்கமாக இந்த வேதங்கள் கூறியபடி வாழ்கிறாங்களோ, 3 மதங்களும் இதை தான் சொல்லுது, யார் வேதங்கள் கூறியபடி நல்ல மனிதராக வாழ்கிறார்களோ அவர்கள்தான் இது ஜீசஸ் இல்லை லூசிஃபர் அப்படிங்கிறத அடையாளம் கண்டுகொள்ள முடியும் அப்படிங்கிறது இந்த வேதங்கள் சொல்லுது. இப்போ நம்ம இதை இயங்கியல் கோட்பாட்டுக்குள்ள பார்க்கும்போது லூசிஃபர் அப்படிங்கிறது தீமையின் அடையாளம். இப்போ இந்த நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை இருக்குல்ல, இந்த வாழக்கூடிய வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்தக்கூடிய எல்லா அறிவியல் சார்ந்த விஷயங்களும் இன்னைக்கு நம்மளுடைய நுண்ணறிவையும் அறிவாற்றலையும் பயன்படுத்தி நிறைய மெஷின்ஸை உருவாக்கி நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். அன்றாட வாழ்க்கையில் காலைல எந்திக்கிறதுலேருந்து ரசாயனங்களும் சரி, மெஷின்ஸும் சரி, நம்ம காலைல எந்திக்கிறதுலேருந்து இரவு படுக்கிற வரைக்கும் அதைத்தான் நுகர்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ இது எல்லாமே இயற்கை விதிகளுக்கு உட்பட்டு இருக்குதா அப்படின்னா கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறதா இருந்தால், முன்னாள்லாம் குதிரையை போக்குவரத்துக்கு பயன்படுத்தினாங்க. இந்த இயந்திரங்கள் கண்டுபிடிக்கிற வரைக்கும் குதிரைகள் தான் பெரும்பாலாக போக்குவரத்துக்கு பயன்படுத்தப்பட்டது. பாலைவனங்களில் ஒட்டகங்கள், குதிரையை நம்ம கணக்கில் வச்சுக்கலாம். இப்போ இந்த குதிரைகள் புல்லை சாப்பிடுது, இலைத்தலைகளை சாப்பிடுது, அவைகள் சாணம் இடுகிறது, இது எல்லாமே மண்ணுக்கு மறுபடியும் உரமாகிறது. அப்போது இதில் ஒரு இயற்கை சுழற்சி முறை இருக்குது, ஒரு பேலன்ஸ்டான ஒரு விஷயம் இருக்குது. இதில் இந்த பூமிக்கு பாதகம் தரக்கூடிய விஷயம், இந்த இயற்கைக்கு பாதகம் தரக்கூடிய விஷயம் எதுவுமே இல்லை. இந்த குதிரை செத்து அது மண்ணுக்கு மறுபடியும் உரமாகுது. அப்போ அது உணவை எடுக்குது, மறுபடியும் உரத்தை மண்ணுக்கு போடுது. இந்த மாதிரியான ஒரு இயற்கை சுழற்சி கட்டமைப்பு அதில் இருக்குது. இப்போ நம்ம அப்படியே குதிரையை ஒதுக்கி வச்சுட்டு பைக்குக்கு வருவோம், ஒரு 2 வீலருக்கு வருவோம். 2 வீலரில் நம்ம பெட்ரோல் போடுறோம், அது காற்றை மாசுபடுது ஒரு பக்கம். இப்போ அதுலேருந்து நம்ம எடுக்கக்கூடிய ஆயில் எல்லாம் மண்ணை ஒரு ரசாயன கலவையாக மாற்றி மண்ணை மரடாகக்கூடிய ஒரு வேலையை பார்க்குது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா குதிரை வர்சஸ் பைக் அப்படின்னு கம்பேர் பண்ணோம் அப்படின்னா குதிரை இயற்கையோட இயற்கையாக இருக்குது, இந்த பைக் அப்படிங்கிறது இயற்கைக்கு விரோதமாக தான் முழுக்க இருக்குது. காற்றையும் மாசுபடுத்துகிறது, மண்ணையும் மாசுபடுத்துகிறது. அது இல்லாமல் அது உடல் ரீதியான சில உபாதைகளையும் குதிரையோட கம்பேர் பண்ணும்போது அந்த இயந்திர வாகனம் ஒரு உடல் ரீதியான சில உபாதைகளையும் மனிதர்களுக்கு ஏற்படுத்துகிறது. அப்போ இது இயற்கைக்கு முரணாக இருக்குது. இப்போ இந்த இயற்கையோடு இருந்த ஒரு போக்குவரத்தை மாற்றி நம்ம செயற்கைக்கு நம்மளுடைய அறிவை பயன்படுத்தி
மனிதர்களுடைய அறிவையும் நுண்ணறிவையும் பயன்படுத்தி உருவாக்கிய ஒரு இயந்திரம் மனிதர்களுக்கு பயன்படுது. ஆனால் அது பல பாதிப்புகளை மனிதனுக்கும் இயற்கைக்கும் உருவாக்குது. இவ்வளவுதான் விஷயம். இப்போ இந்த நம்ம எங்கெல்லாம் இந்த நம்மளுடைய செயற்கை அறிவையும் இந்த நுண்ணறிவையும் பயன்படுத்துகிறோமோ இது ஃபுல்லாக நமக்கு ஒரு சொஃபிஸ்டிகேட்டடான ஒரு ப்ராடக்டை கிரியேட் பண்ணுற மாதிரியா தெரிஞ்சாலும் அது முழுக்க முழுக்க இந்த இயற்கைக்கும் மண்ணுக்கும் விரோதமாக தான் இருக்குது. இது பைக்கை உதாரணத்துக்கு சொல்கிறோம். நம்ம காலைல எந்திரிச்சு இரவு படுக்கிற வரைக்கும் பயன்படுத்தக்கூடிய எல்லா பொருட்களையும் நீங்கள் நாளைக்கு காலைல எந்திரிக்கிறதுலேருந்து ஒவ்வொரு பொருளையாக கையில் வச்சு பார்த்துக்கோங்க. இது இந்த மண்ணுக்கும் இயற்கைக்கும் நம்முடைய உடலுக்கும் எந்த வகையிலலாம் தீங்கி இழைக்குது அப்படிங்கிறது. காலைல டூத் பேஸ்ட்ல ஆரம்பிச்சு இரவு நம்ம படுக்கும் போது பயன்படுத்தக்கூடிய பெட் வரைக்கும், அப்போ இந்த ரூம் ஃப்ரெஷ்னர்லாம் யூஸ் பண்றோம்ல அது வரைக்குமே எந்த அளவுக்கு இயற்கையை சீர்கேடை செய்கிறது, நம்ம உடலுக்கு பாதிப்பு ஏற்படுது அப்படிங்கிற பாருங்க. அப்போ எப்பெல்லாம் இந்த மனிதன் தன்னுடைய அறிவாற்றலையும் நுண்ணறிவையும் பயன்படுத்த ஆரம்பிக்கிறானோ அது எல்லாம் இயற்கையோட விதிகளுக்கு புறம்பா இருக்கு. நம்மளுடைய உடலோட கட்டமைப்புக்கும் இயங்கியலுக்கும் புறம்பா தான் அது இருக்குது. அப்போ இதெல்லாம் நம்ம ஆனால் எப்படி பயன்படுத்துறோம் அப்படின்னா இதில் ஒரு விஷயம் கவனிக்கணும். நம்ம சொன்னோம்ல, லூசிஃபர் வரும்போது நான் தான் ஜீசஸ் அப்படின்னு சொல்லி அந்த ஜீசஸோட உருவத்திலே அவர் வருவார். இதை எப்படி பார்க்கறது அப்படின்னா, ஒரு தீமை நமக்கு அறிமுகப்படுத்தப்படும் போது அது நன்மை அப்படிங்கிற பேரில் நமக்கு அறிமுகப்படுத்தப்படும். இப்படி பார்க்கலாம் இந்த இயங்கியல் கோட்பாட்டில். இப்போ இப்படி தான் நம்ம எல்லாத்தையுமே பயன்படுத்திட்டு இருக்கோம். நம்ம பயன்படுத்தக்கூடிய அன்றாட பொருட்கள் எல்லாமே நமக்கு சொகுசான வாழ்வை தருவதற்காக வந்தது. இது எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கை முறையை எளிதாக்குகிறது, ரொம்ப உல்லாசமான ஒரு வாழ்க்கையை நமக்கு தருவதற்கு பயன்படுகிறது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இது எல்லாமே என்ன அப்படின்னா நன்மையின் பேரால் வரக்கூடிய தீமையாக தான் நம்ம இதை பார்க்க முடியும். இப்போ இந்த தீமை இருக்குல்ல, இது எங்கேருந்து ஆரிஜினேட் ஆகுது, தோன்றுகிறது. இதுக்கு நேராக எங்கே போயிடும் அப்படின்னா அந்த அப்ராஹிமிய மதங்களில் சொல்லக்கூடிய எல்லா மதங்களுமே சொல்லக்கூடிய அந்த மனிதன் படைக்கப்பட்டது, மனிதன் இந்த பூமிக்கு வந்தது, மனிதன் அந்த இறைவனுடைய வாக்குக்கு துரோகம் செய்தது. சிம்பிளாக சொல்கிறதா இருந்தால் ஆதாம் ஏவாள் இருவரும் இறைவன் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொன்ன அந்த மரத்தின் கனியை பயன்படுத்தி அந்த கதையிலேருந்து ஆரம்பிப்போம். நம்ம அந்த மரத்தின் கனியை மனிதன் புசிக்காத வரை மனிதனுக்கு அறிவாற்றல் இல்லை. இறைவனுடைய கட்டளை கட்டுப்பட்டு அவன் மிருகங்கள் போல் வாழ்ந்தான். அவன் எப்போ அந்த மரத்தின் கனியை புசித்தானோ அப்போ அவனுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அறிவாற்றல் வந்துச்சு, சிந்திக்கும் ஆற்றல் வந்துச்சு, செயற்கை நுண்ணறிவாற்றல் வந்துச்சு. அந்த செயற்கை நுண்ணறிவாற்றல் அப்படிங்கிறது தான் ஒரு சபிக்கப்பட்ட விஷயமாக இறைவனால் பார்க்கப்பட்டு அந்த மனிதன் சாபம் பெற்று ஒரு உழைக்கும் நிலைக்குள்ளே தள்ளப்பட்டான் அப்படிங்கிற மாதிரியா நம்ம இப்போ இந்த வேதங்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்குது, நம்ம படிக்கிறோம். இப்போ இதை அப்படியே கோரிலேட் பண்ணி கொண்டு வந்திருக்க. இப்போ கொண்டு வந்திருக்கு இல்லை, செயற்கை அறிவாற்றல் இருக்குல்ல, இந்த அறிவாற்றலும் நுண்ணறிவாற்றலும் தான் இன்றைக்கி மனிதன் தன்னைத்தானே அழித்து கொண்டு இந்த பூமியும் அழிப்பதற்கான எல்லா விஷயத்தையும் பண்ணுறதுக்கான இடத்துல வந்து நிற்குது. இப்போ இதில் வந்து நாத்திகமும் மிக்ஸ் ஆகி வரும், ஆத்திகமும் மிக்ஸ் ஆகி வரும். இதை நாத்திகமாக பார்த்தா நாத்திகமாகவும் பார்க்கலாம், ஆத்திகமாக பார்த்தா ஆத்திகமாகவும் பார்க்கலாம். இப்போ இந்த கதையெல்லாம் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இன்றைக்கி நடந்திருக்கக்கூடிய இந்த போர் இருக்கு இல்லையா, இஸ்ரேல் தொடர்ச்சியாக மத்திய கிழக்கு நாடுகளில் வந்து ஒரு அமைதியின்மையை ஏற்படுத்தி தொடர்ந்து நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய போர்கள் இருக்குல்ல, இது எல்லாமே வேதங்களில் சொல்லப்பட்ட விஷயங்களின் அடிப்படையில் தான் இன்றைக்கி வரைக்கும் நடக்கு அப்படின்னு கிறிஸ்தவ போதகர்களும் இஸ்லாமிய போதகர்களும் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. வேதங்களில் சொல்லது தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. 1000 வருடங்கள் முன்னதாக, 1500 வருடங்கள் முன்னதாக, 2000 வருடங்கள் முன்னதாக சொல்லப்பட்ட விஷயங்கள் தான் இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த வசனங்களின் அடிப்படையில் இப்போ நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளையும் அவங்க கம்பேர் பண்ணி காமிச்சிட்டே தான் இருக்காங்க. இதை நம்ம மறுக்கவும் முடியாது. இப்போ சிம்பிளாக யோசிச்சோம் அப்படின்னா இப்போ நடக்கிற இந்த விஷயங்களை 1500 2000 வருஷத்துக்கு முன்னதாக எப்படி சொல்ல முடிந்தது அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு இன்னைக்கு வாங்காமாத்தா சொல்லக்கூடிய விஷயங்களே ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் அவங்க சொல்கிறதெல்லாம் நடக்குதுங்கிற ஆச்சரியமாக பார்க்குறோம். சிம்சன் ப்ரெடிக்ஷனில் உள்ளதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறோம். அப்போ 1500 வருடங்களுக்கு முன்னதாக, 2000 வருடங்களுக்கு முன்னதாக சொல்லப்பட்டு புத்தக வடிவத்தில் வந்த, எழுத்து வடிவத்தில் வந்த சில விஷயங்கள் தீர்க்க தரிசனங்களாக இன்றைக்கி நடக்குது அப்படின்னா அதை மறுத்து கடந்து போகவும் நம்ம முடியாது. அப்போது இதை நம்ம நம்புகிறோமோ இல்லையோ அந்த சூழலை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க இல்லையா அந்த மத்திய கிழக்கில், இவர்கள் அதை பண்ணிக்கிட்டு தான் நம்புகிறாங்க, முழுமையாக நம்புகிறாங்க. கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் யூதர்களும் இதை முழுமையாக நம்புகிறாங்க. இதன் அடிப்படையில் தான் இவங்க ஒவ்வொரு நகர்வுகளையுமே எடுத்து வச்சு கொண்டு போகிறாங்க. இப்போ இதற்கு ஏற்றபடியாக தான் இந்த ஒட்டுமொத்த உலகமும் கட்டமைக்கப்பட்டிருக்கு. அதனால இப்போ நம்ம இந்த கதைகள் கூட இப்போ உள்ள இந்த உலகத்தினுடைய இயங்கியலை பொருத்தி பார்த்து தான் ஆகணும். அந்த கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம். ஏற்கனவே வந்து இந்த நடக்கக்கூடிய போர்கள் இந்த சமூக அரசியல் சூழலை இந்த வேதங்கள் சொல்லப்படக்கூடிய அடிப்படையிலும் சமூக பரிணாம வளர்ச்சியின் அடிப்படையில் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு காணொலி பதிவு பண்ணியிருந்தோம். இப்போ அந்த நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படிங்கிறத ஓவராலாக பிகினிங்லேருந்து இப்போ எண்டு வரைக்கும் சொல்லியாச்சு. இந்த ஆதாம் ஏவாள் அந்த மரத்தின் கனியை புசித்து இறைவனிடமிருந்து சாபம் பெற்று அவர்கள் வெளியேறியது, அவர்கள் சுயமாக சிந்தித்து மனிதன் சுயமாக தன்னுடைய வாழ்க்கையை கட்டமைக்க தொடங்கியதில் தொடங்கி இன்னைக்கு நம்ம வாழ்ந்துக்கூடிய வாழ்க்கை வரைக்குமான விஷயங்கள் பிகினிங் டு எண்டை சொல்லியிருக்கோம். இதுக்கு இடைப்பட்ட விஷயங்களை தான் விலாவாரியாக இனி நம்ம பேச போகிறோம். அதில் யார் யாரோட ரோல் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதை வந்து மத ரீதியாகவும் பார்ப்போம், பரிணாம வளர்ச்சி ரீதியாகவும் பார்ப்போம். தொடர்ந்து பார்ப்போம்.